ஹலோ காய்ஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5 எபிசோட் 9 தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடு பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அதனோட கண்டினியூ தான். அது பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே புரியாது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்ஷல் யூனிவர்ஸில் சீசன் 3 வந்து போடுறோன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அதில் இந்த வீக்கெண்டில் சனி ஞாயிறு அதில் மட்டும் ஒரேடியாக உட்காந்து எடிட் பண்ணி அது ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறவா, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்கு முடிவான வந்து சொல்லிட்டு போயிடுங்கப்பா. நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பேசி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சைட் பை சைடாக. ஓகே, ஸோ நம்ம இதில் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு, அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன கிளான்ஸ் காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹாலுக்குள்ளே காட்டுறாங்க. அந்த லைப்ரரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது. இங்கே எல்லோரும் உள்ளே வந்தோடனே இங்கே இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இங்கே எல்லாருக்குமே சேம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், உங்களுக்கு ஹை லெவல் ஸ்கில்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டு இருக்குது. அப்படியே கீழேருந்து ஒரு ஃபார்மேஷன் மாதிரி ஓப்பன் ஆகி அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே ஃபயர் மாதிரி எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ எல்லோரும் வந்து மேலே பறக்க நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஒன்றா மேலே பறகுறாங்க. அந்த வாய்ஸ் சொல்லுது, ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்கில்லு மட்டும்தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியும், அது சுற்றி ஒரு பவர் பேரியர் இருக்கும், உங்களுக்கு கேப்பபிளாக இருந்தால் அதுக்கு நீங்கள் தகுதியான வந்தால் அதை உடச்சி உங்களால் எடுக்க முடியும், இல்லைனா எடுக்காமல் உங்களை தூக்கி அடிச்சிடும், டைம் லிமிட்குள்ளது பண்ணுங்கள், இல்லைனா இங்கேயே மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக என்ன எதுவுமே இல்லைன்னு ஒரு இடத்துல மட்டும் ஒரு பவர் வந்து ஒரு மாதிரி வருது. ஸோ நம்ம இன்னொரு அதை பார்த்துட்டு பிரதர் இங்கே ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி கட்ட எல்லாரும் பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு ஸ்கில் வருதுங்க. ஸோ அதை நம்ம ஹீரோயினும் பிடிக்கிறாங்க. அசால்ட்டாக நம்ம ஹீரோ வந்து அதை எடுத்து பார்க்குறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 5th லெவல் ஃபைட்டிங் ஸ்கில். இதை பார்த்தோன்னே இப்படி தான் இங்கே வருமானா ஒன்று தான் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே எக்கச்சக்கமாக வெளியே வந்து ஆரம்பிக்க, பிரதர் இது ஓகே தான், ஆனால் இது நம்ம நல்லா இருக்குது, அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி தெரிலண்டு. ஸோ பைசனும் வந்து ஒரு தண்டை ஸ்கில் எடுத்து பார்த்து சரி எடுக்கலான்னு போக அதை எடுக்க முடியாமல் அவனை தூக்கி அடிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே வந்து இவன் அப்படி தான் நம்ம போய் நம்ம ஸ்கில் எடுப்போன்ட்டு ஹீரோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போகலாம், என்ன ஸ்பிட் பண்ணி போனால் தான் நம்மளால் இன்னும் ஒரு நல்ல ஸ்கில் கண்டுபிடிக்க மட்டும் நிறைய வந்து தேட முடியும். நான் இங்கே வந்ததுக்கு காரணமே வந்து சவுண்ட் வேவ் ஸ்கில்ல வந்து எடுக்கணும்னு, அது கிடைச்சா வந்து எனக்கு சொல்லு அப்படின்ட்டான். ஸோ உடனே வந்து ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அவன் வந்து தேட ஆரம்பிக்கிறான். இருக்கிறதுல எது பவர் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது, எது பவர்ஃபுல்லான ஸ்கில்ன்ட்டு அவன் மென்டல் பவர் வச்சு தேடும்போது ஒரு ஃபீனிக்ஸ் ஸ்கில்லு இருக்குங்க. ஸோ தலைவனும் அதை புட்டிக்கு போக பைசோஜனும் வந்து அது பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறான். ஸோ ஹீரோ புட்டிக்கு போனால் அது மாற்றி இது பண்ணுறது. ஸோ பைசோஜன் என்ன தான் கஷ்டப்பட்டான், நான் ஹீரோ அசால்ட்டாக அவனுக்கு டேக்காக கொடுத்துட்டு அந்த ஸ்கில்லை வந்து உஷார் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கா டென்ஷனு, இவன் எப்படியும் வந்து அந்த ஸ்கில் அந்த பேரியர் உடச்சி எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு பைசோஜன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் பவரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க பார்க்குறான். ஆனால் அதுலேருந்து அந்த ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ பைசன்லாம் கண்டிப்பாக வந்து அசிங்கப்பட போகிறான் இன்னொரு முன்னாடி அப்படின்னு பேசிடும்போது ஹீரோ சொல்கிறான், ஸோ வந்து உன்னை அசிங்கப்படுத்ததை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்குல்ல அதை உடச்சி அசால்ட்டாக அந்த ஸ்கில் எடுக்கிறான். ஸ்கில் எடுத்து நம்ம இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் ஃபீனிக்ஸ் ஸ்கில் இருக்கிறதுலே இங்கே ஓரளவுக்கு அது பவர்ஃபுல்லான ஸ்கில் தான் இருக்குது, இது உனக்கு சூட்டபுளாக இருக்கும், எடுத்துக்கோ, என்ன உனக்காக தான் அப்படின்ட்டு மாதிரி கொடுக்குறான். நெக்ஸ்ட் இன்னும் பைசோஜனும் அவனுக்காக ஒரு ஸ்கில் எடுக்க போக அவனும் சொல்கிறான், சரி ஓகே நம்ம தேடுவோம், சவுண்ட் வேவ் ஸ்கில்லு கிடச்சா எனக்கு வந்து சொல்லு அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுறான். ஸோ அந்த பொண்ணும் போய்ட்டு ஒவ்வொரு ஸ்கில்லாக பிடிச்சி சவுண்ட் வேவ் ஸ்கில் இருக்கா அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ ஏன் அந்த சவுண்ட் வேவ் ஸ்கில்லை தேடுறான் அப்படின்னா அவனோட ட்ராகன் ரோர் இருக்குல்ல அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு சவுண்ட் வேவ் ஸ்கில் இருந்தால் தான் கம்பைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஒரே டெக்னிக்காக மெர்ஜ் பண்ணுற அளவுக்கு பார்த்துட்ருக்கான். ஸோ வந்து எல்லோரும் வந்து அவங்க ஸ்கில்லை வந்து மாற்றி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டைமிங்கும் குறைய ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருக்கும் ஸ்கில் கிடைக்குது. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் உட்காந்து கல்லாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லா ஸ்கில்ஸையும் பற்றி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு எங்கேயாவது அந்த சவுண்ட் வேவ் ஸ்கில் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம இன்னொரும் போய் தேடி பார்க்குறாங்க. சவுண்ட் வேவ் ஸ்கில் தவிர மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில் 5th லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் 7th லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ நம்ம பைசோஜன் சொல்கிறான், இவன் தான் லக்கே இல்லாதவன், கடைசி வரைக்கும் ஒன்றுமே கிடைக்காம போகுது, இவன் நினச்சா சிரிப்பாக இருக்குது அப்படின்றான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து 2 ஃபயர் தான் வந்து எரிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் ஆழ்ந்து யோசிச்சு பார்க்குறான். நமக்கு வந்து ஹீரோயினும் பார்த்து கவலைப்படுறாங்க. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து எதையோ வந்து சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில் அதான் வந்து சவுண்ட் வேவ் ஸ்கில், அதோட வேவ் வந்து தெரியுது. ஸோ இன்னொரும் பார்த்து எடுத்தாகணுன்ட்டு பார்த்தா ஃபயர் ஒரே ஒரு ஃபயர் தான் இருக்குது, எல்லோரும் பார்த்துட்டு எடுப்பானாமன்றேன். ஸோ ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து சேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் டேக்கா கொடுக்க பார்க்க அசால்ட்டாக நம்ம ஹீரோ வந்து அதை வந்து பிடிச்சிட்டான். பட் ஆனால் வந்து அது திரும்பவும் மிஸ் ஆகி போகுதுங்க. ஹீரோ யோசிக்கிறான் எப்படியாவது பிடிக்கணுன்ட்டு. என்ன தான் அவன் பிடிச்சா அவன் எடுக்க பார்க்குறான், எடுக்க முடியல. அதனோட பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்து பயங்கரமாக வந்து அவன் கையை விட்டு நழுவிட்டே பார்க்குது. இதை பார்த்து ஹீரோவும் சரி கண்டிப்பாக இது நமக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன படத்துன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஸோ நான் இன்னொரு வந்து ஹீரோக்காக கிட்ட போயிட்டு நான் ட்ரை பண்ணுறது அவங்களும் அவங்க பவர் வச்சு எடுக்க போயிட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த டைமிங்கும் வந்து அதே இதில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. டைமிங் வந்து முடிஞ்சு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த சவுண்டு ஸ்கில்லை வச்சு ஒரு நதிக்கரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் ப்ராக்டிஸ் பண்ணுற நதிக்கரையில் அந்த நதியோட சவுண்டு, அந்த நீர் துளிகளோட அந்த வேவு, அது எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறோம். மீன் நீந்துறதுல அதில் வர வேவு, பறவைகள் கத்துற அந்த சத்தம், அதில் இருக்கிற எல்லா வேவ்ஸையும் அவன் வந்து அந்த டெக்னிக்கை படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் உணர ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா வேவ்ஸையும் உணர ஆரம்பிக்கிறான். அதுங்க விட்ற அந்த சவுண்டு, அதில் வர வேவ்ஸ் எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி அவன் வந்து கத்துறான் பாருங்க. அது வந்து ஒரு டிராகன் ரோர் மாதிரி பயங்கர கொடூரமாக கேட்குது. அந்த ஃபீல்டில் வந்து இருக்கிற தண்ணிக்கு நிலம் பறக்குது, இருக்கிற பறவைகள்லாம் திருச்சி ஓடுது. இந்த சவுண்டு வந்து இன்னொரு கேட்டு பிரதர் உண்மையிலேயே அதுக்குள்ளே அந்த ஸ்கில்லை வந்து மாஸ்டர் பண்ணிட்டாரா அப்படின்ற மாரி சிஸ்டர் வந்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் வந்து பரவாயில்லடா டிராகன் ரோரை வந்து கற்றுக்கிட்ட, இந்த ஸ்கில்லும் உனக்கு நல்லாவே இது வந்து டைகர் ரோர் தான், நீ வந்து வருங்காலத்தில் இது இன்னும் டிராகன் ரோராக அப்டேட் ஆகும் உனக்கு. ஸோ இப்போ நீ இந்த அளவுக்கு கற்றுனாலும் பரவாயில்ல, ஆனால் இன்னுமே நீ வந்து மாஸ்டர் பண்ணோம். சரி அந்த பொண்ணு வர நான் உள்ள போகிறேன்ட்டு மாஸ்டர் போவேன். ஹீரோயின் வந்து கேட்குறாங்க பரவாயில்ல பிரதர் உங்களுக்கு கூட நிறைய டேலண்ட் இருக்குது, நீங்கள் ஈஸியாக இது பண்ணுறீங்க, சரி வாங்க நம்ம வந்து இன்னர் அகாடமி போகலாம், எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா ஜெயான் அகாடமியோட இன்னர் அகாடமிக்கு போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து எல்டர்ஸ் ஒரு 4 பேரும் 4 போட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மாற்றி ஏற்றிக்கிட்டாங்க போட்டில். ஸோ இந்த டீனும் சொல்ல ஆரம்பிக்கிறார், நம்ம வந்து இப்போ இன்னர் அகாடமிக்கு போகிறோம், இந்த பையனும் கொஞ்சம் ஆபத்தானது, எல்லாருமே கொஞ்சம் வந்து சேஃபாக இருங்க, நான் வந்து இருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அவங்க இது பாருங்கன்னும் போது அங்கே டீமன்ஸ் இருங்க. அந்த டீமன்ஸ் எல்லாம் இவங்க போகிறத பார்த்துட்டு இந்த கப்பல் மேலே அட்டாக் பண்ணிருக்கிற டீனா அசால்ட்டாக பறந்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டுக்கிட்டு போகிறாரு. ஸோ எல்லாருமே பரவாயில்ல, இங்கே வந்து இதில் வந்து நடக்கவே முடியாது போல், நம்ம பறந்து வர்றதுனால எப்படியோ தப்பிச்சோம், நடந்து வந்து அந்த டீமன்ஸ் கிட்ட மாட்டி என்ன ஆகும்னு எல்லாரும் வந்து பேசி பயந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்லாம் வந்து வியர்டாக ஆகிட்டு இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எனர்ஜி மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி புகை மூட்டமாக ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இலூஷனே மாதிரி ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக நடவுது. ஸோ எல்லா கப்பலும் போயிட்டுருக்குல்ல, எல்லாமே பறந்துட்டு போகும். இவன் இவ்வளோ தூரம் தான் போகணுன்னா அந்த பேத்தியும் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல நின்றுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத பெரிய பேரியர் இருக்குங்க. இவங்க இந்த பேரியரை ஓப்பன் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியாது. ஸோ இந்த பேரியரில் பூ வந்து வெறும் நிலமாக மட்டும் தான் இருக்கும். அவங்க பவரை வச்சு ஓப்பன் பண்ணுவோம், அந்த பேரியர் கொஞ்சம் ஓப்பன் ஆகி இருக்கிற கப்பல் எல்லாமே உள்ளே போகுது. ஸோ ஹீரோலாம் வந்து பரவாயில்லையே, இந்த அகாடமி வந்து இந்த அளவுக்கு ஒரு சேஃபாக இருக்கா, இந்த பேரியரோட பவரை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கான். ஸோ அப்படியே வந்து அந்த கப்பலை வந்து இப்போ போகலாம் உள்ளே அப்படின்னு சொல்லுவோம். அந்த கப்பல் வந்து உள்ளே போகுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் எல்லாமே போயிட்டு ஒரு இடத்துல வந்து தரையிறங்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னர் அகாடமி சேர்ந்த ஒரு 3 டீச்சர்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளுக்கு அப்புறம் லேண்ட் ஆகுது. நம்ம டீச்சரும் நம்ம டீனுக்கு தெரிஞ்சாலும் டே எப்படா இருக்க அப்படின்னு மாதிரி கேட்க, பரவாயில்லடா உன்னையெல்லாம் இன்சார்ஜாக போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் நல்ல ஒரு நண்பர்கள் போல 2 பேரும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபன்னாக. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்டர்ஸ் எல்லாம் ஒன்றா போய்ட்டு இவங்க தான் வந்து டாப் 20, அதுலேயும் முன்னாடி டாப் 5 வாங்கினா பரவாயில்லையே, போன டைம் அந்த பசங்களோட இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுங்களே அப்படின்ற மாரி அங்கே ஒரு டீனு சொல்ல. அதில் 2 எல்டர் இருக்காங்க, எல்டர் ஜாங் எல்டர்லு. அவர் எல்லாத்துக்கும் ஒரு டோக்கனை கொடுத்துட்டு இதுதான் வந்து நீங்கள் உள்ளே வரதுக்கான ஒரு டோக்கன், இதை மட்டும் சேஃபாக வச்சுருங்க, அப்புறம் வந்து ஃபயர் எனர்ஜி கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாரி சொல்லுவோம். எல்லோரும் யோசிச்சுருக்காங்க என்ன ஃபயர் எனர்ஜி என்னன்னா, அது நீங்கள் அகாடமிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபயர் எனர்ஜி பற்றி தெரியும், இந்த காட்டை நீங்கள் வந்து நடந்தே கிடக்கணும், உள்ளே எக்காச்சக்க ட்ராப் இருக்குது, இது வந்து சும்மா ஒரு டெஸ்டிங் தான், உங்கள் பவரை செக் பண்ண பார்த்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சீனியர்ஸ் டீமும் உள்ளே இருக்குது, வரவங்களை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் சிரிச்சிட்டே கொஞ்சம் நக்கலாக சொல்ல இவங்க எல்லாருக்கும் ஏதோ புரியுது, ஏதோ பண்ண காத்திருக்காங்கன்ட்டு சரி பார்த்துவாங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, சரி ஏன்டா வேஸ்ட் பண்ணுறீங்கன்ட்டு எல்லோரும் கிளம்ப ஹீரோவும் சொல்கிறான், சிஸ்டர் நம்மளும் வந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி, லிட்டில் கேர்ள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதோட வந்து இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. பேட்டில் த்ரூ ஹெவனில் வந்து சீசன் 5ல் 9th எபிசோட் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்கப்பா. ஓகே கைஸ், பை.